வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற குளோபல் சோலார் எக்ஸ்போக்கு வந்திருக்கிறோம். இது வந்து 2026 நடக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதில் நான் குறிப்பிட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா, என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி வெஹிக்கிள் தான். இது ஒரு லோடு வெஹிக்கிள். இதில் வந்து ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இது ரன் ஆகக்கூடியது. இதோடைய கெப்பாசிட்டி ப்ளஸ் இது எப்படி ரன் ஆகுது, இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்தவங்ககிட்ட இன்ஜினியர்கிட்ட நம்ம கேட்டோம். அவர் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக புரியும். இது இல்லாமல் இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அதை நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நோட்டிஃபிகேஷனாக. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே போல் இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸில் அவங்க சொல்லலை. அது உங்களுக்கு நீங்கள் வாங்குற ரேஞ்சை பொறுத்து இதில் மாறும். அதனால் நீங்கள் வந்து அதில் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அவங்களையும் அதை அந்த டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கிட்ட அவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேஸ் தெரிஞ்சுக்குங்க. நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். குட் மார்னிங். என் பேர் பார்த்தீங்கன்னா நந்தகுமார், சேல்ஸ் கன்சல்டண்டாக இருக்கேன். டிவிஎஸ் மாண்ட்ரால வேலை பண்ணிட்டு இருக்கேன் சார். ப்ராடக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாண்ட்ரா EV8 சார். இது மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பா குரூப்ஸ் சார். இதுக்கு ஓபன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2025 லான்ச் பண்ணாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல வந்து போயிட்டு இருக்குங்க சார். மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 600 வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எடுத்த கஸ்டமரே எங்ககிட்ட அடிஷனலா 4-5 வண்டி புக்கிங் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வண்டியோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரேக் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு கீர் பாக்ஸ் எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் EV வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 வேரியன்ட் இருக்குங்க சார். 32 கிலோவால்ட் ஒன்று, 40 கிலோவால்ட் ஒன்று, 50 கிலோவால்ட் ஒன்று. 32 கிலோவால்ட் வந்து ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா 140 கிலோமீட்டர் போகும். 40 கிலோவால்ட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா 180 கிலோமீட்டர் போகும். 50 கிலோவால்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 200 கிலோமீட்டர் போகும். நான் சொல்றது எல்லாமே வித் லோடோட தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அது வந்து சர்டிஃபைடோட உங்களுக்கு வந்திருக்குங்க சார். நான் இன்டீரியர் மட்டும் காட்டுறேன். இன்டீரியர்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேரிங் மவுண்ட் நார்மலா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெளிவா வரும். டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸுமே வரும். உங்களுக்கு அந்த பக்கம் 91% காட்டுது பாத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து மோட்டார் ஓவர் ரேஞ்ச் 91% 160 கிலோமீட்டர் போக சொல்லி ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா 13 லெவல் வந்து பேட்டரி, அது டெம்பரேச்சர் லெவல் உங்களுக்கு காட்டும். மற்றபடி அந்த பக்கம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மவுண்டன் சொல்லுவோம். ஆறுங்கிறது ரிவர்ஸ், என்னங்கிறது நியூட்ரல், சிங்கிறது சிட்டி மோடு, பிங்கிறது பார்க்கிங்ல பவர் மோடுங்க. அது போக உங்களுக்கு டயர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 இன்ச் டயர் சைஸ்ங்க. அது போக இதுதான் உங்களுக்கு பேட்டரி பேக்கப்ங்க. இது வந்து 40 கிலோவாட் பேட்டரி பேக்கப். இதுதான் உங்களுக்கு 180 கிலோமீட்டர் ரைஸ் தரக்கூடிய பேட்டரியோட பேக்கப். இது பின்னாடி கார்கோ லென்த் பாத்தீங்கன்னாக்கா 10 ஃபீட்டுங்க. 10க்கு 5.4 வரும். சேலோடு வந்து பாத்தீங்கன்னாக்கா RCA பாசிங் வந்து 1700 கிலோ. அதை வச்சு நீங்க ஒரு 2 டன் வரைக்கும் போட்டுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 3-in-1 யூனிட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியில இருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து கன்வர்ஷன் பண்ணிட்டு 40 கிலோவால்ட்டா உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துருக்குங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ரியல் ஆக்சில், இது ஃபுல்லா மோட்டர்ல தான் வரும். உங்களுக்கு வந்து ஆக்சில் எதுவுமே வராது. டோட்டலா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி மேனுஃபேக்சர் பை EV-க்காகவே மேனுஃபேக்சர் பண்ணிருக்குதுங்க. அது போக உங்களுக்கு வந்து இது கன்வர்ஷன் எதுவுமே கிடையாது. ஃபுல் சேஸ் ஃபுல்லா பில்ட் பண்ணது பாத்தீங்கன்னாக்கா EV-க்காக மட்டும் தான் பில்ட் பண்ணி இருக்குதுங்க. ஓகே நண்பர்களே, தேவையானவங்க இந்த வண்டியில் வந்து நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து சோலாரில் கூட மாற்றி கொடுக்குறாங்களாம்மா. ஜஸ்ட் அது வந்து சோலார் பேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏட் பண்ணணும், மேலே ரூட் டாப் போட்ட மாதிரி பண்ணி கொடுக்கணும். அவங்க நீங்கள் என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் கேட்குறீங்களோ, இது வந்து பாடி தான் வச்சுருக்காங்க. மீதி எல்லாமே வந்து இன்ஜின் தான் வச்சுருக்காங்க. மீதி பாடி சைஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ன மாதிரி காட் கேட்குறீங்க, ஒரு கடை வைக்கிற மாதிரி கேட்டிங்கனாலும், எந்த மாதிரி டீல் கேட்டிங்கனாலும், எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.